guys, welcome back. எனக்கு நம்ம நேற்று வந்த நியா நானாவோட புது எபிசோட் தான் பார்க்க போயிடும். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த டாப்பிக்கை பார்க்கும்போதே தூக்கிட்டு வந்துட்டேன். அதாவது இலசுகளை டார்ச்சர் செய்யும் பெருசுகள். ஒரு பக்கம் பூரா பேத்தி வயசில் இருக்கக்கூடிய கேர்ள்ஸ், இன்னொரு பக்கம் பூரா நம்ம பாட்டிங்க. ஸோ பாட்டி வெர்சஸ் பேத்தி, அவங்க ஒரிஜினல் பாட்டி பேத்தியான்னு தெரியல, அந்த வயசில் இருக்கக்கூடியவங்க. அந்த ஜெனரேஷன் கேப்பை பற்றி எதுவும் பேச போகிறாங்களா என்ன எதுன்னு தெரியல. பாட்டிகள் வந்தாலே ஃபன்னு தான். நம்ம கோபி அண்ணனை கையில் முடிக்க முடியாது, இறங்கி அவங்களோட பேசிக்கிட்டு இருப்பாரு. சரி வாங்க, இது ஒரு 13 minutes வீடியோ இருந்தால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆளுமையாக தங்கள் குடும்பத்தை உருவாக்கிய பாட்டிமார்கள் ஒரு பக்கம் வந்திருக்கிறாங்க. வணக்கம். இவனுக்குலாம் போய் எதுக்குடா வணக்கம் சொல்ற? குடும்பஸ்தண்டா. சோ அவங்களுடைய பேத்திகள் எல்லாம் இந்த பக்கம் வந்திருக்காங்க. ஒரிஜினல் சைக்கிள். பாஸ் நல்லா இருக்கீங்களா? அப்பா என்ன வேலை பாக்குறாரு? நான் முதல்ல எடுத்தோன்னே அந்த ஹீரோயிஸ்டிக் ஆட்டிடியூட் அப்படிமாங்கல்ல, ஓஜி மூமெண்ட் அப்படிமாங்கல்ல. ஆமா, அதாவது கேக்குற நீ ஓஜி பாட்டி, என் பாட்டி ஓஜி பாட்டி இப்படி ஒரு ஹீரோயிஸ்டிக் திங் பண்ணுவாங்க அப்படின்னா அது என்ன? அதை ஏன்டா கேக்குற பாண்டி? எங்க வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் அப்படி நடக்குது அப்படின்னா ஒரு 20-30 பீப்புள்ஸ் கூட நாங்க வெளியே ஃபுட் ஆர்டர் பண்றோம் அவங்களுக்கு லஞ்சுக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுங்க, நானே செஞ்சு கொடுத்துறேன், எதுவா இருந்தாலும் சரி. நான் சமைக்க ஆரம்பிச்சான்னா எல்லாரும் வாயில எச்சுதான் ஊரும். கிட்டத்தட்ட ஒரு 10 டிஷ் கூட செஞ்சிருவாங்க சார். 30 பேருக்கு ஒத்தால செய்வாங்க சார். மோந்து பக்கத்தை சாப்பிடு. ஐயோ, எங்க அக்காவுக்குலாம் ரொம்ப சின்ன வயசுலயே மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க. ஆனா வந்து என் பேத்தி அப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாது, அந்த பொண்ணுக்கா எப்ப கல்யாணம் பண்ணணும்னு விருப்பம் வருதோ அப்பதான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு 24 ஏஜ்ல தான், அதுவும் நான் லவ் பண்ண பையனை, அதுவும் ஒரு கலப்பு திருமணம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். யாருமே ஒத்துக்கவே இல்லை வீட்டுல. என் பேத்திக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. இதெல்லாம் என் தம்பி சக்தி முகத்துக்கு இவ்வளோ அட்வான்ஸான பாட்டிங்க பாருங்களேன். பிடிச்சிருக்கு, கலப்பு திருமணம், லவ் மேரேஜ், எப்போ பிடிக்குதோ அப்போ பண்ணுறது. பாட்டி நிறைய பட்டிருக்கு போல இருக்கு, சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்து. சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாது, ஒரு மெச்சூர் வரணும். அந்த பொண்ணு உழைக்கணும், கஷ்டம்னா என்ன சந்தோஷம்னா என்ன எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஃபேமிலியை ரன் பண்ற அளவுக்கு அந்த பொண்ணுக்கு தைரியம் வேணும் அப்படின்னு என்னைய போராடி எனக்காக ஒரு நல்ல லைஃப் கொடுத்துருக்காங்க. நல்லவையா. என் மக யாருமே வரமாட்டோம்ட்டாங்க. நான் தான் இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய வாழ வைக்கணும். அந்த பையனை விரும்பிருச்சு, அந்த பையன் விரும்பிருச்சு அப்படின்னு கூட்டி கொண்டு வச்சு நான் பாதுகாத்து அந்த பிள்ளைய அந்த பையனுக்கே முடிச்சு வச்சேன். இந்த கைப்புள்ள களத்துல இறங்கினா மிஸ் ஆகுமா? எங்க அம்மா சின்ன வயசா இருக்கும் போதே எங்க ஆத்தா அப்பிச்சு இறந்துட்டாங்க. ஆத்தா தான் வந்து மாமா 3 பேரு அம்மா எல்லாத்தையும் முன்னுக்கு நின்று ஒரு ஜென்ஸோட துணையே இல்லாம அவங்க தான் எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணி வச்சு எல்லாமே பண்ணினவங்க. எங்க பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க ஆத்தா வந்துட்டு நீ போ சாமி நான் பாத்துக்கிறேன். அதாவது எல்லா பொண்ணுங்களும் இப்ப எல்லாத்தையுமே கத்துக்கணும், எல்லா இடத்துலயுமே அவங்க இருக்கணும்னு சொல்லி பாட்டி எங்க ஆத்தா வந்துட்டு பொண்ணு 4 இடத்துக்கு போகணும் வரணும் ஊரார் சொல்லுவாங்கிறதுக்காக பயப்படக்கூடாதுன்னு உங்களுக்காக நின்னவங்க. அதான் ஜாலியா இருப்பேன், ஸ்ட்ரிக்ட்டா இருக்க மாட்டேன். ஆக்சுவலா ஊருக்குள்ள ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு பயம் இல்லையா உங்களுக்கு? அதெல்லாம் பயம் இல்லைங்க. இல்லைங்க, இல்ல. நல்லது கிடைக்கும்னு தான் அனுப்புறோம். 4 பேர்த்து பழகிட்டு வரட்டு, தெரிஞ்சிட்டு வரட்டு, அப்பதான் உலகம் தெரியும். சூப்பர். நல்லா இருக்குல்ல? ஒரு வாட்டி அவங்களுக்கும் உங்க பையனுக்கும் ஏதோ சண்டை. சோ எங்க மாமா வந்து கோச்சிட்டு ஹேங் பண்ணிட்டாரு. என்னடா சொல்ற? அந்த டைம்லயும் இவங்க மட்டும் தான் இருக்காங்க. அந்த மொமெண்ட்ல பெட்ட கீழே விரிச்சு மேல ஏறி கழட்டி அவரை தூக்கி தோல்ல போட்டு ஆட்டோ புடிச்சு ஜிஹெச்ல அட்மிட் பண்ணி அவரை காப்பாத்துறாங்க. ஐயோ, வேற லெவல், வேற லெவல். அது எப்படிங்க ஒத்தாலா நின்னு ஆளை தோல்ல தூக்கி போட்டு? எங்க அவங்க மகன் தானே சொன்னாங்க. அது அவருக்கு ஒன்று நின்னோடனே அந்த அந்த உள்ள இருந்து தைரியமும் ஸ்ட்ராங்கும் வந்துருச்சு. மேலே ஏறி கலட்டி தோல்ல போட்டு தூக்கிட்டு போயிருக்காங்க பாருங்க. எப்படி காப்பாத்துறீங்க? பதட்டமா இல்லையா? ஒரு தைரியம் தான். வெரி குட், வெரி குட். கலக்குங்க சார், கலக்குங்க. இப்ப இந்த ஜெனரேஷன் பிள்ளைங்க எல்லாம் 18, 20, 25 வயசுல உட்காந்துருக்காங்க. நாங்கெல்லாம் இப்படி இருக்கோம். இந்த பிள்ளை எல்லாம் இவ்வளவு பயப்படுதுங்க, இதுக்கு கூட தயங்குதுங்க, இதுக்கு கூட ரொம்ப யோசிக்குதுங்க. என்ன யோசிக்கிறாங்க, எங்க தயங்குறாங்க, எங்கெல்லாம் பயப்படுறாங்க? குட் கொஸ்டின். ஒரு ஸ்மால் ஜியோகிராபிக்கல் மிஸ்டேக். சார் வெளியே போனாலுமே வெளியே போக மாட்டேன் சார். வெளியே போய் எதனா எனக்கு பயம். ஒரு கொஞ்சம் அப்படி வெளியே போய் எதனா வாங்கிட்டு வான்னா கூட வெளியே போகாது. நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். உனக்கு என்ன? ஆனா வேலை பயம், எந்த வேலை எதுக்கு நான் செய்யணும்? இப்போ நான் படிச்சுட்டு நான் வேலைக்காரி வச்சுன்னு நான் வேலை செஞ்சுப்பேன். ஓ,
அப்படி ஒரு வியாதியா உனக்கு? ஒரு வெளியே போ, பழகு, 4 பேர்ட்ட பேசி கொள்ளு. பேச மாட்டேன் சார், பேசவே மாட்டேன். பேசுறா மாப்ள, நல்லா பேசு. நான் அவ்வளோவா பேச மாட்டேன் எல்லாருக்கிட்டையும். கொஞ்சம் கொஞ்சம் பழகி தான் பேசுவேன். இன்ட்ரோவர்ட்ங்கறதே ஒரு பிராண்ட் ஆக்குறீங்க. நான் எல்லாத்தையும் பேசல மாட்டேன். You know, I don't like to mingle with people. டேய் நான் கலாயிரியா? ஐ டோன்ட் லைக் டு மிங்கிள் வித் பீப்புள். அது ஓகே. வேலை செய்ய மாட்டேன், ஏதோ வேலை வச்சுக்கிறேன்னு சொல்லிக்கலாமே. அந்த டாபிக்கு வாங்க. நீங்கள் மிங்கிலே வேணாம், நீங்கள் இப்படியே இருங்க, அது நோ ப்ராப்ளம். அந்த டாபிக்கு சம்மடி வாங்க. ஏன் இந்த பிள்ளை பேச மாட்டேங்குது யார்கிட்டையும்? அப்படிதான் சார் பண்ணது. எது சொன்னாலும் இப்படிதான் பண்ணுவா. நான் எதுவுமே போக மாட்டேன், நான் எதுவுமே செய்ய மாட்டேன், இப்படிதான் நான் இருப்பேன், இப்படிதான் நான் பண்ணுவேன். புள்ளியாது. அது எனக்கே பண்ணணும்னு தோணாது. அதான் ஏன் தோணல? அது எனக்கே பிடிக்காது. அதான் ஏன் பிடிக்கல? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணு? ஒரு லேசினஸ் இருக்கு, அதான். அப்ப லேசியா இருக்கீங்க. என்னடா ஒரு ஆக்களோட இல்லை, இங்கிலீஷில் சொன்னால் அது கௌரவம், தமிழில் சொன்னால் சோம்பேறி தானே, இங்கிலீஷில் சொன்னால் லைஸ் யூ நாட். லைட்டாக பார்த்தாலே அவள் பயப்படுவா சார். அப்போ இப்போ வந்துட்டு அவன் நர்ஸாக வேலை பார்க்குறான். உன்னை கேட்டாரா? என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு ராஸ்கல். ரத்தத்தை பார்த்தா பயம், வெளியே போக பயம். அவங்க ஜெனரேஷனில் இப்போ ஏதாவது பிரச்சனைனா பேசுவாங்க, அந்த எதுவும் நடக்காது. இப்போ நம்ம ஜெனரேஷனில் ஏதாவது பிரச்சனை பேசி கத்தி எடுத்து குத்துவாங்க, அதனால பயம். நான் பார்க்குற நியூஸ்ல எல்லாமே அப்படிதான் இருக்கு. அந்த பயம் எனக்கு இருக்கு. அட நடக்குது, நான் இல்லைன்னு சொல்லல. இன்னும் சொல்ல போனா பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அவங்க பீரியட்ல தான் ரொம்ப அதிகம். அப்படியா? என்ன நொப்படியா நம்பலையா? அப்படி இல்ல. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, வெளியூர்ல போய் படி, அதுல என்ன பயம்? வெளியூர்ல ஃபுட் நல்லா இருக்காது, அது ஒரு பயம். அப்புறம் ஏன்டா? ஏன் போடா, போய் தொலைங்களேடா. அப்ப சௌரியம் தான் அவங்களுக்கு பிரச்சனை, பயம் இல்ல. பீ கேர்ஃபுல். என்ன சொன்ன? ஃபுட்டு நல்லா இல்லைன்னா பயம் வருமா? இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்கல்ல, கதை எடுத்து ஊற்றி போடுவாங்க, அதுக்கு பயம் வரலாம். சாப்பாடு நல்லா இருக்காது, பயமா இருக்குங்க. என்னங்க இது? வெளியே போய் படிக்கணும்னா வீடை மிஸ் பண்ணணும், அங்க போய் நம்ம தான் எல்லா வேலையும் பண்ணணும். வீடெல்லாம் ஒன்று மிஸ் பண்ணலைங்க. அங்கே போனால் எல்லா வேலையும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும்ல. இங்கே வந்து அம்மா பாட்டி எல்லாரும் இருப்பாங்க, எல்லாம் வேலை செய்வாங்க, நம்ம வரல ஜாலியாக இருக்கலாம். எதை கொண்டு என்ன சொன்னீங்க குத்தி விடுவாங்கன்னு பயமா இருக்கு. ஏமா பொய் பேசாதீங்கம்மா. அதான் உண்மையை பேசிட்டு போங்க, உண்மையை சொல்லுங்க. பொய்யா பேசி வந்து குத்தி விடுவாங்கன்னு பயம் சார். இல்லையா வேற காரணம் இருக்கு, சோறு நல்லா இல்லைன்னு பயம் சார். இல்லைம்மா அதுவும் இல்லைம்மா, வீடை மிஸ் பண்ணுவேணும், அதுவும் இல்லை. உண்மையை சொல்லுமா, வேலை செய்யணும் சார். இப்படி மிரட்டி மிரட்டி கேட்க தான் உண்மையை சொல்லுவீங்க. என்ன வேலை எல்லாம் பார்க்கணும்? துணி நம்ம துவைக்கணும், ஒண்ணு நம்ம சாப்பிட்டு நம்ம சாப்பாடு நம்மளே சாப்பிடணும், அந்த துணியை நம்ம போடணும். எனக்கு புரியுது பாலாஜி, சிரிப்பதனா விட்டுற, அதுவும் விதி. நம்ம சாப்பிட்ட தட்டை நாமளே கழுவணும், ரூம் க்ளீன் பண்ணணும், நம்ம ரூம் நாமளே க்ளீன் பண்ணணும். எவ்வளவு பெரிய டேஞ்சரான வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதா இதெல்லாம் என் தலையெழுத்து. ஆக்சுவலா என்னன்னா, உங்களுக்கு இருக்க சோம்பேறித்தனத்துக்கு நீங்க எவ்வளவு பெரிய பூதாகரமான ஒரு ஊரா இதை மாத்த பாக்குறீங்க பாருங்க. இப்ப என்னன்னா, முன்னால ஆண்கள் பயமுறுத்துவாங்க வெளியே போனா சேஃப் இல்லன்னு. இப்ப நீங்களே அதை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க உங்க சொகுசுக்காக. வெளியில போனா பாதுகாப்புல. எங்களுக்கு உடம்புல எனர்ஜி இல்ல. அந்த காலத்துல ஃபுட் அப்படி இருந்துச்சு, நல்ல ஃபுட். ஐயா மேடம், சும்மா இப்படி சொல்லி எல்லாத்தையும் உங்களுக்கு ஏத்த மாதிரி எனக்கு உடம்புல எனர்ஜி இல்லை. அந்த காலத்துல அவங்க சாப்பிட்ட சாப்பாடுக்கு எனர்ஜி இல்லைன்னா இல்லை மேடம். இப்பயும் நல்ல சாப்பாடுகள் இருக்கதான் செய்யுது. அந்த போன்ல மூழ்கிறது தான் பெரிய. இப்போ எனர்ஜிலாம் நான் செய்ய மாட்டேன். என்னது சும்மா இது 1ஆம் நம்பர் சோம்பேறி போல இருக்குது. இப்படி பாருங்க, எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. பாதுகாப்புல இருந்து ஃபுட் சரியில்லை. இப்பதான் நம்ம அதிகமான புரோட்டீன் இன்டேக் பண்றோம். முன்னை விட நல்ல சாப்பாடு இப்பதான் சாப்பிடுறோம். அப்படியா? பாருங்க, உங்க பாட்டி எவ்வளவு மாடர்னா இருக்காங்க, பிரச்சனையை எதிர்கொள்றாங்க. நீங்க பாட்டி மாதிரி பேசுறீங்க. இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தப்படாது, தப்பு. வீட்ல இருந்து கூட்டின்னு போடணும், அங்க ஸ்கூல்ல இருந்தே ஃபோன் பண்ணுவா, எனக்கு முடிஞ்சிச்சு வந்து கூட்டின்னு போங்க, என்னால் தனியெல்லாம் வர முடியாது அப்படின்னுவா. இல்லம்மா வீட்ல யாரும் இல்லம்மா, நீங்க வந்துருமானா எனக்கு பயமா இருக்கு. பேக் வெயிட்டா இருக்கு. தெரியாம தான் கேக்குறேன். பழக்கினாங்க வாட்டியாமார்கள் அப்படி. நம்மளாம் வாங்குவாங்க. ஏம்மா சும்மா பொய்க்காவது அது எனக்கு வர பயமா இருக்கு. அந்த பொண்ணு சொல்லிச்சுல குத்தி விடுவாங்க, அது மாதிரி எங்க ஏரியா கொஞ்சம் பயம் சார், அதனால தான் நான் கூப்பிடுறேன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. பேக் வெயிட்டா இருக்கா? போகும்போது எப்படி போவீங்க?
அப்பயே கொண்டு போய் விடுவாங்க போல. படிக்கிறது மட்டும் தான் அங்கே வேலை. கஷ்டமா இருக்குன்னு அதையும் பாட்டியில் படிக்க சொல்லிடுறாங்க போல இருக்குல்ல. நீ போய் படி, நான் வீட்டில் இருக்கேன். ஏமா இது என்னமா இது? சோத்தை பார்த்தா பயமா இருக்கு, குத்தி போடுவாங்க எனக்கு பயமா இருக்கு, சோம்பேறித்தனமா இருக்கு, பேக்கு வெயிட்டா இருக்கு. ஏமா நாங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது எத்தனை மூட்டையை தூக்கிட்டு போவோம் தெரியுமா? ஸ்கூல் பேக்கை போட்டு நடந்தோம்னா அந்த ஸ்கூல் பேக் வந்து இந்த குண்டில அந்த குண்டில இந்த குண்டில அந்த குண்டில தட்டி தட்டி வரும். ஓ அவ்வளோ. இதெல்லாம் ஒரு பொழப்பா? உங்க வயசு என்ன, அவங்க வயசு என்ன? இப்ப காலேஜுக்கு எப்படி தனியா போயிட்டு வரீங்க? அப்போ காலேஜ் வந்து பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப பக்கம், இறங்கணும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போயிடும். இதெல்லாம் ஒரு காரணம். தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணுக்கு பயம்லாம் இல்லைங்க, இவங்களுக்கு சோம்பேறித்தனம். இங்க இருந்து எல்லா பொண்ணும் அப்படிதான் இருக்கு. போக வர சாப்பிட கூட சோம்பேறித்தனம். வீட்டுக்கு வருவாங்க, அம்மா போய் சாப்பிடுமா ஏதாச்சுன்னா, அட இருக்கட்டும் பாத்துக்குவாங்க அப்படின்வா. அப்புறம் எப்படி எனர்ஜி வரும்? நான் வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டில் கிச்சனில் போனாக்கா பார்க்கறதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஆனாலும் இவ கிச்சன் பக்கமே போக மாட்டா. வருவா, பேக போட்டுரும், அப்படியே கட்டில உட்காந்து போன் எடுத்துப்பா கையில. யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், நல்லா போல்டா, என்ன சாப்பிடணும், என்ன செய்யணும். நான் எங்க போயிட்டு துணி வித்துட்டு வெயிட்டு வர வரைக்கும் உட்காந்து இருக்கோம். அம்மா நீ சாப்பாடு போடு, அம்மா நீ ஊட்டி விடு அப்படியே சொல்லுவா. அவ்வளவு பெரிய தில்லாலங்கடியா நீ? சோம்பல் தான் பிரச்சனை நினைக்கிறேன். அவங்க சுறுசுறுப்பா இருந்தாங்கன்றதுக்காக நாங்களும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லையா சார்? ஏமா அவங்க இவங்க இல்ல, மனுஷனை பொறுத்த எல்லாருமே சுறுசுறுப்பா தான் இருக்கணும். சுறுசுறுப்பா இருக்க நல்ல விஷயம் தானேமா. என்ன இதை இப்படி மாத்துறாங்க? அது இவங்க பழக்கிட்டாங்க நல்லா சொகுசா வச்சு. ஒரு காலத்துல ஏங்க அவங்க சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டாங்கிறதுக்காக இப்ப எங்களை சின்ன வயசுல கல்யாணம் பண்ண சொல்றது என்னங்க நியாயம்? அப்படிங்கலாம். அவங்க சுறுசுறுப்பா இருந்தாங்கிறதுக்காக எங்களையும் அப்படி இருந்தா என்ன சார் பண்றது? சுறுசுறுப்பா தரமா இருக்குன்னு சொன்னாங்க. என்னமா அது? ஐயா டாபிக்கை மாத்துங்க. பாட்டிகளும் சோம்பேறிகளும் அப்படின்னு மாத்துங்க சார். அவங்க காலத்துல டிஜிட்டல்லாம் இல்ல சார். நாங்க இப்ப டிஜிட்டல்லாம் யூஸ் பண்றோம், அதுலயே டயர்ட் ஆயிடுது. டிஜிட்டல் யூஸ் பண்ணி டயர்ட் ஆயிடுது. வெக்கமா இல்ல? நீங்க இருந்த சுறுசுறுப்புக்கு நான் ஏன் இருக்கணும்னு கேக்குறேன். 8 மணி வரைக்கும் தூங்கணும்னு நினைச்சா எப்படி ஆவறது? எந்திரிக்கணும். ஏன் முடியவே எந்திரிடா, பொழுது விடுச்சு சூரியன் வந்து எந்திரிச்சு எது செய்யணுமோ அதை செய்யணும். என்ன சார் வேலை செய்யல, எல்லா வேலையும் தான் செய்யறோம். நம்புற மாதிரி இல்லையே. ப்ரூவ் பண்ணா நம்புவியா? அவங்க 4 மணிக்கு எந்திரிச்சு செய்யற வேலையை நான் 8 மணிக்கு எந்திரிச்சு 12 மணிக்குள்ள முடிக்க தான் போறேன். விடியால எந்திரிச்சு என்ன செய்யணும்? வாச தொளிச்சு வாச கூட்டி கோலம் போட்டு வீட்டுல வந்து உழ வச்சு சோறாக்கணும். காப்பி வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. கோலம் போடலன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் பிள்ளையா பொம்பளை பிள்ளையா அதுவா இதுவான்னு கேட்டு ஒரு வரையறையா அடிக்கிறாங்க. அதுக்காக அவன் நம்மள ரொம்ப ரொம்ப கேவலமானவன்னு நினைக்கிறாங்கடா. ஏன் அடுக்குறாங்க? நம்ம சொல்றது தானே சார் இருக்கான். நீங்க சொல்றது தான் இருக்கீங்களா? ஆமா. குசும்ப பத்தி அவனுக்கு இத நம்ம டைம் பாஸ்க்குனே வச்சிருக்கானோ. பாட்டி நானே, எனக்கு அதாரிட்டேட்டிவ் இருக்கு. நான் சொல்றதெல்லாம் நீ செய்யலல, அப்ப அவங்க என்ன சொல்ல வராங்க? நாம நல்லது கெட்டது சொல்லத்தானே நான் இருக்கேன், அப்ப சொல்லத்தானே செய்வேன் அப்படிங்கறாங்க. லேட்டா அப்ப 9 மணிக்கு போட்டா 9 மணிக்கு கோலம் போறது என்ன இருக்குமா? சீதேவி எல்லாம் போன பட்டு மூதேவியை கூட்டி வீட்டுல உட்கார இல்ல. இவ்வளவு ஸ்ட்ரிக்டான பாட்டி இருந்துமே நீங்க இப்படி பேசுறீங்களே, இப்ப அவங்களும் இல்லைன்னா அப்படியே தெரிய வேண்டியதான் இல்ல? இதான் சொன்னதுல வீட்டுல ஒரு பெரியவங்க வேணும்னு நாங்க தப்பிச்சோம். நானும் மிஸ்டையும் தப்பிச்சோம். ஒரு ஓஜி இருக்கு. ஓஜினா என்ன? ஒரிஜினல் கிராண்ட் மதர். ஆனா எனக்கு அந்த பாட்டி கிட்ட பிடிச்சது தெரியுமா? மைக் எடுத்து ஆமா அப்படித்தான். ஆமா சீதவிலாம் பார்த்துக்கலாம் போதே பாவா அந்த வாக்கி வாக்கில பேசுற மாதிரி நல்லா மூக்குக்கு வாங்கி நல்லா வச்சுக்கிட்டு நல்ல நல்ல தெளிவா கேட்குது குரல். ஆனா இப்ப இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் பாருங்களேன், சோம்பேறித்தனம் இவ்வளவு தூரத்துல வச்சிருக்கீங்க. இப்படி கொண்டு போய் வைக்கணுமா? அப்பதான் தெளிவா கேட்கும் குரல். மைக் எதுக்கு கண்டுபிடிச்சாங்க? தெளிவா மைக்குள்ளே பேசணும். உங்களுக்கு மைக்கும் பிடிக்க தெரியல, இளவட்டம்னு சொல்லிட்டு சுத்துறீங்க. எனக்கு 2 பிள்ளைங்க இல்ல சார். நைட் 11 o'clock தான் அவங்க வருவாங்க ஷிஃப்ட் முடிச்சு. 12 o'clock வந்ததுக்கு அப்புறம் மார்னிங் நான் அகைன் வந்து 6:30 ஸ்கூல் இருந்தா 6:30க்கு எந்திரிப்பேன். ஸ்கூல் இல்லனா 8 o'clock தான் எந்திரிப்பேன். ஆனா அதுவும் அவங்களுக்கு வந்து பிள்ளைங்க இருக்கா? போட்டவங்கள நசுக்காதீங்க. இந்த போன பிடி வச்சுக்கிட்டே உட்காந்துருந்தாக்க அது வாட்டில தூங்காம உட்காந்து இருக்கு. 11 மணி வரைக்கும் தூங்காதுங்க. என்னடா மாட்டியா?
எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். பேரை வர்றதுக்கே 11 மணி 12 மணி அவரை ஆயிடுது. பத்தி எந்த கவலையும் இல்லை. அவர் வருவாரு, சாப்பிடாட்டி படுத்துக்குவாரு. இந்த அம்மா வந்து அவருக்கு பணிவிடை செய்யாது. அதெல்லாம் சொல்றது இல்ல. எக்கச்சக்கமா மாட்டிட்டு நல்லாவா பாருக்கு. அதையும் பாட்டு அவரை தெய்வமா நினைக்கிறது யாரு? நீங்க தான் நினைக்கணும். இல்லம்மா, இது அதுக்குன்னு எதுக்கு தெய்வமா நினைச்சுக்கிட்டு? எல்லாம் பண்ண மாட்டாங்க. என்னதுங்க? என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. இல்லம்மா, அவரேம்மா. காலைல எந்திச்சோனே காலை தொட்டு கும்பிடு, காலை தொட்டு கும்பிடு. ஏன் காலை தொட்டு கும்பிடு வர சார்? இது உங்களுக்கு அவர் ஹஸ்பண்ட். அவர் கேக்குறேன், ஆணு பெண்ணு சரசமும் இல்லையா? அப்படி கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. என்ன சொன்னாரு கோபிநாத் சார்? அவங்க அப்பா வேலை பாக்குறாங்கன்னு சொன்னா ஆமா பாக்கணும்னு சொன்னாங்க. அப்ப நான் காலைல விழுவணும், அவரு என் காலைல விழுவணும் தானே? புண்ணியத்துக்கு என் பேரன் காலில் விழுந்தா புண்ணியம். என் காலைல விழ சொல்லி டபுள் புண்ணியம். நான் அப்படியெல்லாம் விட மாட்டேன். தம்பி ஏங்க ஏமா பாட்டி பேரங்காரில் வந்தா புண்ணியம் பண்ணி எவன் சொன்னது? சொல்றாங்க. அவர் அப்படித்தான் கூப்பிடுறாங்க போல இருக்கு. பேத்திர புருஷன் பேர் இருந்தாலும் எப்படியும் காலில் விழுந்தா புண்ணியம்லாம் யாரு சொன்னது? அதெல்லாம் இல்லை. பேத்தியை போட்டு திட்டுங்க, ஏன் 9 மணிக்கு எந்திரிக்கிற, ஏன் 11 மணிக்கு ஃபோன் பார்க்குறேன்னு. காலை தொட்டு கும்பிடு, அது இதெல்லாம் வேணாம் பாட்டி. இப்பதான் வில்ல, அவன் அப்பவே வில்ல. என்ன சார் இது? நியாயமா சொல்லுங்க சார். அப்போ ஒரு பெரியவங்க வீட்டோட பெரியவங்க குரல் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? தங்கம் எந்திரிமா, பொறுமையா பண்ணாலும் கொஞ்சம் இன்னைக்கு லேட்டா பண்ணிட்டியா, நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமா எழுந்து பண்ண பாரு. இல்லைங்கிறேன். நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு? எல்லா பெரியவங்களும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் எல்லாம் திருந்தலன்றதோட தான் அவங்களோட டோன் மாறி இருக்கும். கேட்டு பாருங்க. நீங்கள் சொல்லணுங்கிறேன், வாய்ப்பே இல்லை. ஒன்றும் இல்லைங்க சார், நான் தூங்கிட்டு இருப்பேன். வந்து எந்திரி சாமின்னு சொன்னா எந்திரிக்கு போறான். வந்து ஏதோ வானமே இடுஞ்சுழுந்த மாதிரி வந்து கத்துவான். இப்ப கத்தி எழுப்புறாங்க. ரூம்ல அவன் படுற கஷ்டத்தை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குப்பா. இதெல்லாம் இன்னைக்கு உங்க பேத்திகள்லாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். நம்ம காலகட்டத்தில் ஒன்றும் நல்லது கெட்டது பெருசா எதுவும் இல்லை. இன்னைக்கு பிள்ளைகள் செய்யறப்ப பாக்குறப்ப நமக்கெல்லாம் இல்லையே, நம்ம எல்லாம் இதை பார்க்கலையே பண்ணலையேன்னு உங்களுக்கு ஒரு சின்ன அங்களா பிறந்திருக்கலாம் இல்லையா? இப்ப இவங்க யூஸ் பண்ற இந்த பொருட்கள்ல எதை யூஸ் பண்ணி பார்க்கணும் உங்களுக்கு ஆசையா இருக்கு? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். இப்படி கையில வச்சுட்டா எப்படி இருக்கும்? வயக்காட்டுல வேலையில இருக்கப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா நல்லா. இந்த காதுல இப்படி போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இப்படி பண்ணிட்டே போறீங்க. எத்தாப்புல அந்த தகராறு இருக்கிற ஆள் வந்தாப்புல டப்புன்னு எப்படி மூஞ்சி மாறும்? காத்தாடி அடிப்போமா? இந்த பாருங்க, கையிலேயே காத்தாடி. நல்லா இருக்கா? வேணுமா? அப்ப கூட பேத்திக்கு என்ன வேணும்னு ஏமா உங்களை பர்ச்சேஸ் பண்ண வர சொல்லல, உங்களுக்கு என்ன வேணும்னு கேக்குறாங்க. ஆமா, இதான் என் பேத்திக்கு வேணும். உண்மையிலே இந்த ஊர்ல நீ ஒருத்தன் தாண்டா நல்லவன். கண்ணாடி போட்டு பாப்போமா? பாடையா பாடையா. இவங்க சரியான பாசம் போல. நான் இங்க இருக்கேன், கண்ணாடி ஓட்ட எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. தெரியுதா? இது போட்டுட்டா கருப்பா இருக்கா? தெரியுது கருப்பா தெரியல. பாஸ் போட்டுக்க கண்ணாடி கொடுக்க எல்லாரும் கண்ணன் கரையண்டு கருவா கொட்டமா இருக்கீங்களா? அதனால ஒண்ணுமே தெரியல பாஸ். கண்ணாடி போட்டு போமா. நாகம்மா பார்த்தா மரன்றோம், நாகம்மா பார்த்தா நரன்றோம். போட்டு பாப்போம். மைக்கேல் ஜாக்சன் மாதிரி இருக்கீங்க. இதை போட்டுங்க, நல்லா இருக்கு. ஊருக்குள்ள இதோட போனீங்கன்னா நாகம்மா பயந்துரும். யாரு நாகம்மா? இதுல எதை யூஸ் பண்ணி பார்க்கணும்? லிப்ஸ்டிக். என்ன கலர் லிப்ஸ்டிக் போடலாம்? இது என்ன? ஐலைனர். ஐயோ, அம்பளுக்கு போ. ஏனே சொல்றது அது ஊர்ல தரவ போறாரு. என்னது? யார் உங்க ஃப்ரெண்டா? இவங்க உங்களுக்கே சின்னமாவா? அடியாக்குறீங்க. உங்களுக்கு என்ன பொறாமையா இருக்கா உங்களுக்கு லிப்ஸ்டிக் போடுறது? புறாமடா சின்னமா லிப்ஸ்டிக் போட்டுட்டு நானே என்ன ஏண்டா இப்படி அழகா படைச்ச ஆண்டவா? அப்படி போடு. சரோஜாதேவி மாதிரி இருக்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஐயோ இதை நம்ம ஃபுல்லா பார்ப்போம். நல்லா போயிட்டு இருந்ததுங்க. ஆனா ஷாக்கிங்,
அடியா இன்னொன்னே நான் நினைச்சேன் ஒரே ஊருக்காரங்க பக்கத்து போறேன். எங்க சின்னம்மா தான் காரியா? சின்னம்மாவுக்கே இதான் மரியாதையா? சரி சரி, சின்னம்மா நீங்களும் ஒரே மாதிரி இருக்கீங்க எப்படி? இப்போ அதில் ஒரு பாட்டி இந்த கண்ணாடி போட்டதுக்கு அப்புறம் ஒரு பாட்டி நடந்து போனாங்கல்ல, வெள்ளை கண்ணாடி போட்டு, அவங்க பின்னாடி அந்த வெள்ளை முடிய அப்படியே இழுத்து சின்னதா, அதுக்கு பண்ணும் கிடையாது, அதுக்கு பேர் என்ன வைக்கிறேன்னு தெரியல, சின்னதா ஒரு முடிச்சு போட்டிருந்தாங்கல்ல. எங்க பாட்டியும் அப்படியே தான் போடும். இது இல்லை, இதோட பாட்டி, இதோட அம்மா, ஒரிஜினல் பாட்டி. எனக்கு அப்படியே இருந்தது, அதே மண்டை அதே கொண்டை, ஆகா அதே முடி கலர் வேற, எண்ணெய் வச்சு இழுத்து இப்படி சின்னதாக ஒன்று போட்டிருப்பாங்க. டக்குன்னு பார்த்தோடனே பக்குன்னுச்சு. ஆகா எனக்கு பொறாம இருக்குங்க, எல்லா கிழமை விசோட இருக்கு, எங்க கிழமை மட்டும் இப்போ இல்லையே. இருந்திருந்தா 4வது கதிரையை போட்டு ரியாக்ஷன் உட்கார வச்சிருக்காங்க. ஆசையா இருக்கு கிழவி எங்க போய் பாக்குறது. எனிவேஸ், உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.